நம்ம கௌதம்க்கு உண்மை தெரியும் அப்படின்ற விஷயம் நம்ம ஜானகிக்கு இதுவரைக்கும் தெரியாது. அதாவது எங்க இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சா கடைசியில ஜானகிக்கு தானே ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தாச்சு. அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிய கூட்டிட்டு போனது எதுக்காக? எதுக்காக? அதுவும் இல்லாம கௌதம் கிட்ட உண்மைய சொல்லிட்டீங்களா? ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஜானகிக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ரேவதி கூட வந்து போயிடுவான் அப்படின்றதுக்காக தான் இத்தன நாள் தெரியாம இருக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவும், ரேவதியும் வந்துட்டு அத்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே கிடையாது. உண்மைய சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா, நம்ம ரேவதி இப்போ ஒரு வார்த்தைய வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அத கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இலக்கியா வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம, ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட கேட்குறாங்க. அப்போ என் மகனுக்கு அதாவது கௌதம்க்கு நீ தான் அவன பெத்தவ அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு தானே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, நம்ம ரேவதி அந்த ஒரு நேரத்துல என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேற எதுவும் கிடையாது. இந்த மாரி வந்து எதுக்காக வந்து எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொல்லணும். அதாவது எங்க போனீங்க? என்னாச்சு? அப்படின்ற மாரி கேட்கும்போது, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்றாங்க. அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனதுக்கான காரணம் வேற எதுவும் கிடையாது. அதாவது அ அதாவது இந்த எஸ்எஸ்கே கிட்ட நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பெத்தவ அப்படின்ற மாரி சொல்றதுக்கு தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட்டிட்டு போனான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரியும்ல. நீங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டீங்கல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம இலக்கியா ஒரு பக்கம் திரு திருன்னு முழிக்கிறாங்க. கடைசியில நம்ம ஜானகி இருந்துட்டு, இலக்கியா உண்மைய சொல்லு. கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்லையா? எனக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு. உண்மைய சொல்லு அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எங்க கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சோ! இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் நம்மள வந்து விட்டுட்டு போயிடுவானோ! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த ஒரு நேரத்தில தான் நம்ம கௌதம் குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஜானகிய புடிக்கிறது மட்டும் இல்லாம, "ஜானு எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும். அதாவது ரேவதி தான் என்ன பெத்தவங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ இல்ல, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜானு." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன சொல்ற கௌதம்? உனக்கு எப்படி முன்னாடியே தெரியும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் தெளிவா சொல்லிட்டாங்க. "இங்க பாரு ஜானு, முதல்ல நீ கவலைப்படாத. அதாவது நான் இந்த ஒரு விஷயத்துல யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக் குடுக்க மாட்டேன். அதாவது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரேவதி அம்மா தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரிஞ்சா இது எல்லாமே நீ வருத்தப்படுவ அப்படின்றதுனால தான் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட சொல்லாம இருந்தோம். அதுவும் இல்லாம உன்ன விட்டுட்டு நான் எங்க போயிடுவேன் ஜானு. நீ வந்து என்னோட ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெத்தவங்க. ஆனா நீங்க 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்க மனசுல வந்து நெஞ்சுல சுமந்துட்டு இருந்திருக்கீங்க. அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம கௌதம் கிட்ட சத்தியமும் வாங்குறாங்க. "கௌதம் எப்பவுமே என்ன நீ விட்டுட்டு போயிட மாட்டல்ல? உன் அம்மா வந்துட்டான்னு சொல்லிட்டு, உன் அம்மா கூட போயிட மாட்டல்ல?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "ஜானு நான் எப்பவுமே உன்ன விட்டுட்டு போமாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத." அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இப்போ நம்ம ஜானகிக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாம ஜானகிக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா, அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏற்கனவே 3 ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதாவது 2 ஹார்ட் அட்டாக் வந்த நிலையில, லேசான ஒரு ஹார்ட் அட்டாக் மறுபடியும் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து வீட்ல உட்கார வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உண்மை தெரிய வரும்போது, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். கௌதம் வந்து விட்டு போறாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதுவும் இல்லாம நம்ம கௌதம்க்கு இப்ப கூட தெரியாது. இந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அத விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் தான் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட அப்பா அப்படின்ற விஷயமே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து ஏற்கனவே கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய காட்டணும், என் அம்மாவ காட்டணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா, கௌதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து இந்த ஒரு விஷயத்துல இதுக்கப்புறம் அடுத்த முயற்சி எடுக்க போறது கிடையாது. என்ன ஒண்ணு இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ஊர் உலகத்துல எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். இந்த மாரி வந்து அம்மாவே இல்லாம ஒரு ஒருத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு பண்ணி அம்மான்ற மாரி நடிக்க வச்சான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கேவலமா பேசுவாங்க. அது எல்லாத்துக்குமா சேர்த்து தான் நம்ம இலக்கியா ஒரு முடிவு கட்டுனாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க கௌதம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது நீங்க மேல வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எஸ்எஸ்கே பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி நீங்க உங்களோட கொள்கையில கரெக்ட்டா இருங்க. அதுவும் இல்லாம சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேல வந்து கடைசியில இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க. அதாவது எஸ்எஸ்கேவோட மூஞ்சில கரிய பூசுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க அம்மா யாரு, என்ன, ஏது அப்படின்றத சொல்றது எல்லாத்துக்குமே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது நார்மலா கௌதம் வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம கௌதம் தாங்கணும். ஏன்னா,
எஸ்எஸ்கேவோட ரத்தம் தான் தன்னோட உடம்புல ஓடுது அப்படின்ற மாரி தெரிஞ்சா, கண்டிப்பா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாரு. ஏன் தன்னோட உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த ஆளு குடுத்த உயிர் எனக்கு வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம நம்ம இலக்கியாவுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு. ஏன்னா, நம்ம ரேவதிய பத்தி ரேவதி தான் தன்னோட அம்மா அப்படின்ற விஷயம் கௌதமுக்கு தெரியும் அப்படின்றத இங்க தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ எத பத்தியும் கவலைப்படாத ஜானு. கௌதமும் நானும் எப்பவுமே உன்ன விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லி இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு அதாவது அவங்க மனசுக்குள்ள இருந்த வேதனையில இந்த ஒரு வேதனை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஏன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நம்மள விட்டுட்டு போக மாட்டான். இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு, ரேவதி அத்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி எடுக்க மாட்டாரு. அதே மாரி கௌதம் பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் எஸ்எஸ்கேவுக்கு தெரியவே கூடாது. கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மகன் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எஸ்எஸ்கே வந்து ஏற்கனவே சொன்ன மாரி, அதாவது இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு, இப்போ கார்த்திக்கோட சொத்த எப்படி அபகரிக்கிறது? கார்த்திக் கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் எப்படி ஆட்டைய போடுறது? அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலியோட பிளான் எல்லாமே எஸ்எஸ்கேவுக்கு, தாக்ஷாயணிக்கும் தெரியும். ஏன்னா, அஞ்சலி சொல்லல அப்படின்னாலுமே கூட, அஞ்சலியோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்றத அவங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி முதல்ல பைரவி விரட்டணும். பைரவி விரட்டணும் அப்படின்னா, கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வாங்க வைக்கணும். ஏற்கனவே பைரவி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி சொல்றத தான் கேட்பாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, தன்னோட பொண்டாட்டி என்ன சொல்றாங்களோ, அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. வேற வழியே கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியால அதாவது இந்த பைரவியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அஞ்சலி என்ன நினைக்கிறாளோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கும். அஞ்சலி பைரவி இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும் அப்படின்ற மாரி நெனச்சு, கண்டிப்பா சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா தொரத்த தான் போறா. ஏன்னா, அஞ்சலிக்கு பைரவி இங்க இருக்கிறது எவ்வளோ பெரிய இடைஞ்சலா இருக்கு அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த சொத்து, பத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேர்லருந்து மாத்தணும் அப்படின்னா, அது ரொம்பவே சிரமமான விஷயம். அதாவது பைரவி இருக்கும் பட்சத்துல. பைரவி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா கார்த்திக்க ஏமாத்தி மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதி வாங்கிடலாம். முதல்ல பைரவி வந்து பார்த்தீங்கன்னா விரட்டணும் அப்படின்னா, கார்த்திக்க நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைரவி பத்தி தப்பான எண்ணங்கள வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைரவியும் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த பைரவிக்கு இனிமே தான் புத்தியே வரப்போகுது. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கல. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி வந்துட்டு என்ன நெனச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய ஈஸியா விரட்டிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி விரட்டுற விரட்டுல மொத்தத்தையுமே புரிஞ்சுக்க போறா. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தோண போகுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.